அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே. 8/4/2026 அருமையான புதன்கிழமை தேய்பிறை சஷ்டியுடன் கூடி வந்திருக்கிறது. பங்குனி மாதம் 25ஆம் நாள். பங்குனி வெயில் பல்லெழுச்சிட்டு காட்டினாலும் நாங்களாம் ஜாலியாக அதுக்கு ஹாய் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அட்டி நிமிச்சில் பங்குனி வெயில் போட்டு பட்டையை கிளப்புற நேரத்தில் மழை பெஞ்சு அப்படி ஊரே அப்படி கூலாக இருக்குது. இப்போ எல்லா ஊர்லேயும் திருவிழா நடக்குது பார்த்தீங்களா? மாரியம்மனுக்கு தீமிதி திருவிழா, நீங்கள் கொண்டத்து காளியம்மன்லேருந்து எத்தனையோ மாகாளியம்மன்லேருந்து காளியம்மன், நீலியம்மன், செல்லியம்மன், அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்த உடனே மழை பெய்யுது இல்லை? இதை யாரையா கண்டுபிடிச்சா? இந்த சயின்ஸ் எங்கே போச்சு? கடவுளே இல்லைன்னு சொன்னவெல்லாம் கோயில் கோயிலாக போய் கும்பிடு போட்டு திருநீர் வாங்குறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் கடவுள். வச்சாம்பாரு தேர்தலில் சாமியே கும்பிட மாட்டோம், கடவுளே இல்லை, எங்களுக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லைங்கோ அப்படின்னு சொன்னவெல்லாம் கோயில் கோயிலாக அலைய விட்டாம்பார். அவன் தான் தெய்வம். அதான் மேட்ரு. இந்தியா என்பது இந்துக்களுடைய நாடு. இங்கே இந்துக்கள் ஓட்டு இல்லாமையும் இந்துக்கள் காலங்காலமாக இங்கே வாழ்கிறாங்க. எல்லாரும் சகோதரமாக தான் இருக்கிறோம். ஆனால் இந்தியா இந்துக்களுக்கான நாடு. அதில் நீங்கள் எங்களுடைய திருவிழாக்கெல்லாம் புறக்கணிக்க முடியாது. எங்களை நீங்கள் எந்த இடத்துலையும் வேணான்னு சொல்லவே முடியாது. வேணான்னு சொன்னீங்கன்னா யாரெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களோ தயவு செஞ்சு இந்துக்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போட வேணாங்க. நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க எங்களுக்கு நீங்கள் ஓட்டே போடாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்களா தைரியமா. ஒரே ஒரு வார்த்தை சும்மா சொல்லித்தான் பாரு, நீ தான் தைரியமான ஆளாச்ச. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. எனக்கு கிறிஸ்டின்ஸை பிடிக்காது அப்படின்னா கிறிஸ்தவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிடுங்க. எனக்கு முஸ்லீம்ஸை பிடிக்காதுன்னா எனக்கு முஸ்லீம் யாரும் ஓட்டு போட வேணாம்னு சொல்லிடுங்களா தைரியமா. ஓட்டு மட்டும் யார் போட்டாலும் வாங்கிக்கலாம். இந்த ஓட்டுங்கிறது நம்ம பிச்சை போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பிச்சை எடுக்கும்போது யார் போட்டாலும் வாங்கிக்கலாமல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒன்னா நாங்களும் சாமி கும்பிட்றோம்னு டிக்ளேர் பண்ணுங்க, இல்லைன்னா இந்துக்கள் ஓட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நாங்களும் ஜாலியாக எங்கள் வேலையை பார்க்குறோம், அவ்வளோதான். வாங்க நம்ம திதியோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். மாலை 5:48 வரைக்கும் சஷ்டி திதி, அதன் பின்பு தேய்பிறை சப்தமி, அதிகாலை 4:54 வரைக்கும் கேட்டை, அதன் பின்பு மூலம், மாலை 3:56 வரைக்கும் வரியார் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன், அதன் பின்பு பரிகம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி, அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன், அதிகாலை 4:26 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு மாலை 5:48 வரைக்கும் வனிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. அன்பர்களே வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். மேஷத்துல சுக்கிரன், மிதுனத்துல குரு, சிம்மத்துல கேது, சந்திரன் தனுசுல, ராகு கும்பத்தில், மீனத்தில் சூரியன், செவ்வாய், சனி, புதன் எல்லாரும் ஒரு ஊரே மீனத்தில் இருக்கிறார்கள். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் 2 ஜாமமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் காலையில் 3ஆம் ஜாமத்தில் பார்த்துக்கலாம். நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையை மட்டும் இதில் செய்யுங்க. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. மாலை நேரம் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை தான் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 9ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பொன்னான காலை வேலை, அரசு வேலையில் துவங்குகிறது. இந்த நாள் சிறப்பாக துவங்குங்கள். 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மதிய நேரம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. நீங்கள் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குங்கள். இந்த ஏர்லியராக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10ஆம் ஜாமத்தில் கிளம்புங்க. உங்கள் பறவை அரசில் இருக்கிறது சிறப்பான ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது கொடுத்துரும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மதிய நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை 100% காரிய வெற்றி. அரசு வேலையில் இருக்குது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான எந்த வேலையாக இருந்தாலும் இதில் துவங்குங்கள். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி.
8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. நீங்கள் முக்கியமான வேலை இருந்தது அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் செய்ய வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள். 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை எதாக இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 50% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். தேய்பிறை புதன்கிழமை படுபட்சி. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்துக்கலாம். அன்றாட வேலைகளை இன்று செய்யுங்கள். புதன்கிழமை அன்றாட வேலைகளை செய்யுங்கள். முக்கியமான நபர்களை சந்திப்பது, முக்கியமான ஏதாவது ஒரு முடிவெடுப்பது, முக்கியமான பிரச்சனைகளை பேசுவது எதுவாக இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்து கொள்ளலாம். புதன்கிழமை நீங்கள் ரெகுலராக அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.